இப்போ நீங்க எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சங்கீதா ஏன் இப்போ வந்து கேஸ் குடுத்தாங்கன்னு. ஹலோ? கேக்குது கேக்குது மேம், மேடம் பேசுங்க. கேக்குது மேடம், பேசுங்க மேடம். இப்ப கேக்குறாங்கல்ல, இப்போ இவருக்கு வந்து இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க. இன்னமும் முட்டாள்தனமா விஜய்ன்னு. இதுல இவங்க பிஆர் டீம் வச்சு இவன இன்னும் நெகட்டிவ்ல இல்லாம பாசிட்டிவாவே எடுத்துட்டு போறாங்க. அவன் மேல எந்த கரையும் படாம காப்பாத்துறாங்க. ஆனா இதுலயே சங்கீதா கேஸ் குடுத்து இன்னும் அவன நல்லவன் ப்ரூவ் பண்றாங்க. இந்த சூழ்நிலைதான் சங்கீதாவால கேஸ் கொடுக்க முடியும், டைவர்ஸ் வாங்க முடியும். இதை விட்டா வேற எந்த இடத்துலயும் அந்த பொண்ணு இந்த 5 வருஷமா எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அதனாலதான் அவங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த டைம் வரட்டும், நம்ம கேஸ் கொடுக்கலான்னு. இவ்வளோ பிஆர் டீம் வச்சு இவ்வளோ பண்றாங்க அவங்க, அவ்வளோ அசால்ட்டா. ஆனா மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அதுலயும் லேடிஸ் நிறைய பேர் இப்படி இருக்காங்கன்றது கண்ண மூடின்னு சொல்றாங்க. அதுலலாம் ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. அவ்வளவு கூட்டத்திலயே அவங்க அம்மா தரதான் இழுத்துன்னு போறாங்க. ஸ்கூலுக்கு இழுத்துன்னு போறாங்க. சும்மா அவனை பாக்குறதுக்கு இழுத்துன்னு போறாங்க. எல்லாம் பார்க்க கஷ்டமா இருக்கு. அப்பப்ப ஸ்பேஸ்ல கேட்கும் போது நமக்கே கோபமா வரும். அதோட என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இன்னைக்கு ஸ்பேஸ்க்கு வந்தோடனே மைக் கேட்டேன். நீங்க பேசுங்க, இடையில ஏதாவதுன்னா பேச. அதாவது இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்களா? இந்த லேடிஸ் டிவி கீழே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பேசுனதெல்லாம் வீடியோலாம் பார்த்தீங்களா நீங்கள்? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. வந்தாலே 100 பேர் எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. இவங்க கருத்து என்ன? வரேன் சாதிக்குடி, வணக்கம். இது உங்க கருத்து என்ன ஹேமலதா மேடம், சொல்லுங்க. இது எப்படி திரிஷா வந்து தளபதியை பாதுகாத்து கூட்டு வந்தாரா? ஆமா, பாடிகார்டு வேலை அவங்க பாக்குறாங்க. பாடிகார்டு வேலை அவங்க பாத்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. விஜய் தான் வந்து திரிஷாவை எங்க விட்டுறக்கூடாதோன்னு ஒரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வச்சு கூட்டு வந்தாரு. ஆமா, நான் அந்த வீடியோ கூட பார்த்தேன். நேத்து கூட அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது சொன்னல ஜிப்சி, அந்த மேல டைட்டில் கூட போட்டல, பின்னாடி அடிக்கடி திரும்பி பார்ப்பான், விட்டுட்டு போயிட போதோ பயத்துல. விட்டுட்டு போயிட்டா வீட்டுல போய் திட்டுவாங்கல்ல, நீ இந்த இடத்துல என் கையை விட்டுட்ட, நான் இங்க இருந்து நீ இங்க இருந்த அப்படின்னு. கரெக்டா அவன் கூடயே வச்சு கூட்டு வரான். அது வந்து அவன் ஒய்ஃபுக்காக, ஒய்ஃபை கோவப்படுத்துறதுக்காக செஞ்சா கூட அது தப்பு தானே. நீ எந்த வேணாலும் பண்ணிட்டு போ, 2 பசங்க நடுவுல ஓட்டுல நிக்கிறாங்க. நீ இவ்வளவு சம்பாரிச்சு என்ன யூஸ்? ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு நீயே இறந்து போனா கூட ஃபர்ஸ்ட் அந்த 2 பசங்களை தான் கூப்பிடுவாங்க. வேற யார கூப்பிட போறாங்க? உன் பொதுச் செயலாளரை கூப்பிட போறாங்க, இல்ல திரிஷாவை கூப்பிட போறாங்களா? ஒரு பெண்ணா ஒரு சாதிக்குடி வரேன் அடுத்து நீங்க தான். இப்ப இந்த மாதிரி பெண்கள் வந்து அங்க முட்டு கொடுத்து பேசுறாங்களே, உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையா சொல்லுங்க. கோவம் தான் வருது. சரி, ஏதோ தப்பு பண்றாங்களா? இல்ல இவங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பிறந்து இப்போ 2K கிட்ஸோட இருக்கிறதாலதான். இவங்கெல்லாம் இன்னும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் பார்க்கல. வெளியே வந்து எப்படின்னா இவங்க வந்து மொபைல்லே இருக்காங்க, வெளியே இன்னும் வரல. நான்லாம் வெளியே போனோம்னா நம்ம ஒரு தெரு அட்ரஸ் கேட்கணும்னாலே ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட கேட்போம். அப்புறம் அவரோட வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். ஆட்டோக்காரர்னாலும் அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா இப்ப இருக்க பசங்க மொபைல்லே இருக்காங்க. அவங்க மொபைல்ல என்ன வருதோ அது உண்மைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அந்த 25 வயசுக்குள்ள இருக்கவங்களோட இதுதான் இதெல்லாம். அப்படியே ஒரு சில லேடிஸ் வந்து கிராமத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. அப்பயும் அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியல, பசங்களுக்கும் ஒண்ணும் தெரியல. 25 வயசுக்குள்ள இருக்க பசங்களால இது கொஞ்சம் இந்த மொபைல் இதால இருக்கு. ஆனா அவங்களுக்கு இன்னும் வெளியே வந்து கேட்கணும். ஓகே மேடம். சாதிக்குடி அடுத்தது நீங்க. சாதி பேசுங்க. ஒரு பேர் கூட தெரியல. சாதி அவன் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற திட்டங்கள் தான். பைத்தியக்கார மாதிரி அவன் வந்து நான் என்னவோ புதுசா நொட்ட போறேன் அப்படின்னு தற்குறித்தனமா ஃப்ரீ பஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிங்க் கலர் பஸ்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுன்னு அவன் பேசுறான். கிடையாது. எல்லா பஸ்லயுமே நகர பேருந்துகள் அனைத்திலுமே பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து தான்.
இது தெரியாத பேசுறான். ஒரு ஃப்ரீ நிமிஷம் ஒரு நாப்கின் நிமிஷம் கொடுக்குறேன்னு கண்ணப்பன், ஒரு சொல்றான். நிமிஷம் மேடம், உங்களை லிசனர்ல போடுறேன், மைக்கு ஸ்லாட் வேணும், அதுக்கு தான் கோச்சிக்க வேணாம். ஃப்ரீ நாப்கின் கொடுக்குறான்றான். ஏற்கனவே திட்டம் நடைமுறையில் இருக்கு. பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நாப்கின் கொடுக்கப்படுது. அதுக்கு அடுத்தது இவன் வந்து அறிவிச்சிருக்கிற ஏற்கனவே இதை கேட்கறான். திமுக வந்து நிறைய கடன் வாங்கிருச்சு, காசே இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி 5000 போட்டீங்கன்னு கேட்கறான். பைத்தியக்காரனோட கேவலமான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்குது. அதே போல இப்ப இது குழந்தை பிறந்ததும் வந்து கொடுக்குற அந்த கிட்ட பத்தி பேசுறான். அந்த கிட்ல வந்து ஏற்கனவே என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதையே லிஸ்டா படிக்கிறான். கண்ணப்பன் சார், இந்த திட்டங்கள் அவன் அறிவித்த திட்டங்கள் அதெல்லாம் பின்னாடி தூக்கி போடுங்க. இப்ப இன்னைக்கு வந்து விமென்ஸ் டே இல்லையா? இன்னைக்கு வந்து கேஸ் நடக்குது, டீ எல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா? அத ஃபர்ஸ்ட்ல போடுங்க. இந்த திட்டங்கள் அவன் அறிவிச்ச அந்த காமெடி எல்லாம் தூக்கி பின்னாடி போடுங்க. அவன் ஒரு தலைமை தற்குறின்றது டிஃபெண்ட் பண்றதுக்காக தான் அதை சொன்னேன். அவன் கடைசியா முடிச்சான் பாத்தீங்களா? இந்த இப்ப நடக்கிற பிரச்சனையை வந்து எவ்வளவு நார்மலைஸ் பண்றான் பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு கூத்தியாளுக்கு 9 கூத்தியா வச்சு ஊரா சுத்துவேன். அதுக்காக நீங்க யாரும் வந்து எதுவும் டிஃபெண்ட் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கடைசியா முடிக்கும் போது அப்படிதான் முடிக்கிறான் அவன். இவனெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பத்தினி சாபம். நீங்க இவெல்லாம் வந்து நல்ல கதியா போக மாட்டாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து அடுத்தவங்களை எள்ளி நகையாடினவங்க அத்தனை பேருமே வந்து தமிழக அரசியல்ல வந்து ஐயோ தான் போயிருக்கிறாங்க. நல்ல சாவு வராதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதாங்க சொல்லுவேன். நம்ம வந்து பகுத்தறிவு பேசினாலும் சிலதெல்லாம் இயல்பா நம்ம பாக்குறது கடந்து போக முடியல. பெண்களுக்கு பெத்த பிள்ளைக்கும் கட்டிய மனைவிக்கும் வந்து நீதியையும் வழங்க துப்பில்லாத தொடர்பகட்டை வந்து இன்னைக்கெல்லாம் அவனுக்கு பெண்கள் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடுறதுக்கு என்னங்க தகுதி இருக்குது, அருகதை இருக்குது இந்த நாய்க்கு? இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த கட்சியில இருக்கிற பெண்களே வந்து அதெல்லாம் பத்தியில இல்லங்க, அது ஒரு பர்சனலுங்க அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்களே. இப்ப ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க, பெண்களை வந்து இல்ல கண்ணப்பன் சார் ஒரு நிமிஷம். இப்ப வந்துங்க, நான் பொதுவாவே நான் கேக்குறேன், எப்பா இதுல வந்து மேரேஜ் ஆனவங்க இருப்பீங்க, மேரேஜ் ஆகாத பொண்ணுங்களும் இருப்பீங்க, மேரேஜ் ஆகிற வயசுல பொண்ணு வச்சிருக்கிறவங்களும் இந்த ஸ்பேஸை லிசன் பண்றீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப இந்த மேரேஜ் ஆகி கல்யாண வயசுல பொண்ணு வச்சிருக்கவங்களுக்கு கேக்குறேன், உங்க பொண்ணு விஜய் ஃபேனா இருக்கு, இந்த மாதிரி போய் இந்த மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது, நாளைக்கு நீங்க ஒரு இடத்துல மாப்பிள்ளை பாக்குறீங்க, 4 இடத்துல விசாரிப்பீங்களா இல்லையா? மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன் என்ன ஏது 4 இடத்துல விசாரிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி அவனை மறுபடியும் நீங்க வந்து உங்க பொண்ணு நீங்க கொடுப்பீங்களா? ஏன் டிவோர்ஸ் ஆச்சு ஏதாச்சும் நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இங்க ஒரு நார்மலைஸ் பண்றது, அதாவது ஒருத்தன் வந்து இன்னும் ஒரே நேரத்துல 2 பேர் கூட வாழலாம், ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு அதே துரோகத்தை இன்னொரு பொண்ணுக்கு அவன் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த கேள்வி பெத்தவங்க இங்க உள்ள கட்சிக்கு சேர்க்க அனுப்புறீங்களே புருஷங்காரங்க, நான் கேட்கிறேன், அந்த கட்சியில டிவி கட்சியில இருக்கிற புருஷங்காரன் நான் கேட்கிறேன், நான் அவனுங்கள நான் கேட்கிறேன், ஏண்டா வெக்கம் மானம் சூடு சொரண ரோசம் சோத்துல உப்பு போட்டு தான் ஏதாவது திங்கிறீங்களா? தெரிஞ்சேதான்டா கேட்கிறேன், நான் தெரிஞ்சேதான் கேட்கிறேன். வெளியில டிஎல்ல இருந்து மொத்தமா இங்க சோசியல் மீடியால இருந்து யூடியூப்ல இருந்து எல்லா இடத்துலயும் நியூஸ் வெளில வந்துருச்சு. ஆனா கட்டின பொண்டாட்டி எங்க அனுப்பி விட்டு இல்ல பரவாயில்ல அது அவங்க பர்சனல், உன் பர்சனல் இங்க வெளில எடுத்து பேசினா அது பர்சனலா? நீ பொது இடத்துக்கு வந்துட்ட, நீ எம்எல்ஏவா நீ நிக்கிற அப்படின்னா உன் பர்சனல் வெங்காயம் மயிறு மட்டை எல்லாத்தையும் நோண்டி வெளில எடுத்து போடுவானுங்க. அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். உன்னுடைய ஒழுக்கம் தான் நீ நாளைக்கு நல்லவனா கேட்டவனான்றது தீர்மானிக்கும் வெளில இருக்கிறவனுக்கு. நீ போய் ஒவ்வொருத்தன் பத்தி என் பேங்க் பாஸ்போர்ட் பாருங்க, என் அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் பணம் இருக்கு, நான் ஏழை, நான் மிடில் கிளாஸ், நான் நேமா சம்பாதிச்சேன், இந்த பாருங்க நான் கரெக்டா வரி கட்டி இருக்கிறேன், டாக்ஸ், இது எல்லாம் நீ எங்க கொடுக்கணும்? தேர்தல் ஆணையத்துல போய் கொடு. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துல கொடு. மக்கள் கிட்ட மனசோட வச்சு பேசணும். ஆமா, நீ சரியான மனசனா தான் பார்ப்பான். நீ உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துல காட்டணும். ஆனா இங்க அந்த கட்சியில இருக்கிற பொம்பளைங்க, கல்யாண பொம்பளைங்க எல்லாம் இருக்கீங்களா, மனசாட்சியோட தொட்டு சொல்லு, உன் பொண்ணு இந்த மாதிரி பயலுக்கு நீ இவனுக்கு மாரி ஆளுக்கு நீ கட்டி கொடுப்பியா? இல்ல இவன மாரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ண பேச விடுவியா? உன் குடும்பத்துல வந்தா ரத்தம், மத்தவங்க குடும்பத்துல வந்தா தக்காளி சட்னியா? அப்ப அந்த பொண்ணு என்ன? தமிழ்நாட்டுல பிறந்த பொண்ணுக்கு இந்த நிலைமைனா இலங்கையில இருந்து வந்திருக்கு. இலங்கையில இருந்து பார்த்துட்டு இவனை நம்பி இங்க இருந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணி இன்னும் இவருக்கு சொந்தமா வீடு கிடையாது. அதை உட்காந்து அபியூஸ் பண்ண சொல்லிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு மேடையில சிரிச்சுட்டு போறாங்க ஒருத்தவன். இந்த தமிழை நான் எப்படி தெரியுமா பார்த்துருக்கிறேன்,
கற்பை பத்தி பேசின உடனே குஷ்புக்கு கட்டின கோயிலே இடிச்சவனுங்க. இது அன்னைக்கு குஷ்பு வந்து பேசின போது கோயிலே இடிச்சவனுங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாடு இது. என்ன இன்னைக்கு ஒருத்தன் ஓப்பனா ஆமா நான் அப்படிதான் வச்சுக்கிட்டு நான் சுத்துவேன், இதுக்கு வந்து பெண்கள் வந்து யார் வேணா எது வேணா முட்டு கொடுக்கலாம்யா, ஊர் உலகத்துல நடக்காத தப்பா அப்படின்னு எடுத்துட்டு வர பாத்தியா? அப்ப ஊர் உலகத்துல எல்லாம் பீ தின்னா விஜய் திம்பானா? இப்ப விஜய் என்ன திங்கிறான்னு அதை நீங்க தின்றீங்களா? இல்ல நான் தெரிஞ்சேதான் கேக்குறேன். டிவி கட்சியில இருக்கிற பெண்களுக்கு தான் நான் கேக்குறேன். அப்ப ஊர் உலகத்துல என்ன தப்பு நடக்குது அதனால பண்ணுவீங்க அப்படிதானே? அதெல்லாம் கண்டுக்கூடாது, அதெல்லாம் அவங்க பர்சனல் அப்படிதானே? அப்போ ஒண்ணு பண்ணு, சன்னி லியோனை கட்சியில சேர்த்துக்க. சன்னி லியோனு எந்த படத்துல நடிச்சாங்க போனாங்களோ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் கேட்க கூடாது. மியா கலிஃபாவையும் சன்னி லியோனையும் டேனியல்ஸையும் கொண்டு வந்து கட்சியில சேர்றான், அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட இது, கட்சியில சேரு. கபிலன் இல்ல ஒன்னே ஒன்னு சொல்றேன், கட்டின பொண்டாட்டி பெத்த பையன் பிள்ளைய விட யாரு ஒருத்தாமா அவனுக்கு? இதெல்லாம் ஒருத்து இல்லைங்கிறான். புரியல எனக்கு. அவன் பையனுக்கு கல்யாண வயசு ஆகுது, அவன் பிள்ளைக்கு கல்யாண வயசு ஆகுது, அதெல்லாம் ஒருத்து இல்லையாமா? வேற யாரு ஒருத்துக்கு பிசா ஒருத்தா அவனுக்கு? இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க. இது ஒண்ணும் இல்ல, நேத்து வந்து ஆப்போசிட்ல பேசுறேன் எனக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க எனக்கு ஸ்பீச் பார்த்துட்டு. என்ன சொல்றேன் இல்ல, என்ன சொல்றேன் தெரியல. அவனுங்க லைஃப் லாங் தற்கொலை தான், திருந்தவே மாட்டானுங்க, எந்த காலத்தும் திருந்த மாட்டானுங்க. இல்ல ஜி, நீங்க அங்கதான் இது பண்றீங்க. இவனுங்க தற்கொலை கிடையாது, இவனு புது பேர் இருக்கணும் சைக்கோ அப்படின்னு. இவனுங்க எல்லாம் சைக்கோஸ் இவனுங்க. வந்து நேற்று ஒரு நாள் ஆப்போசிட்டா பேசினானுங்க, இன்னைக்கு அப்படி பல்ட்டி அடிச்சிட்டானுங்க. இல்ல கபிலன் ப்ரோ அதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னாரு, இவனுங்க வந்து இன்னைக்கு பேசுவானுங்க, 3வது நாள் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டாப்ல. இல்ல சிம்பிளா கேட்கறேன், ஒண்ணும் இல்ல, விஜய் பையனுக்கு 26 வயசா, அந்த பொண்ணுக்கு 20 வயசு 25 வயசா, அவனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க அவர் வயசு, இவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நல்லாவே இருக்கு சொல்லுங்க. 52 வயசு ஆகுது. 25 வயசு இருக்கும்போது இவன் முதல் கல்யாணம் பண்ணா, இவன் பையனுக்கு 25 வயசு இருக்கும்போது சொல்ற பாருங்க, ஒர்த்து இல்லையாமா? இல்ல எது ஒர்த்து? கட்டில ஒருத்தர நாய்ஸா இருக்கு, யாரோ ஒரு ஐடியில இருந்து பேக்ரவுண்ட் பயங்கரமா நாய்ஸா இருக்கு. ஜிப்சி கொஞ்சம் வாட்ஸ்அப் பாத்துங்க ஜிப்சி. இல்ல பிரதர், இப்ப இவன் 2500 ரூபா வந்து மாதம் தரேன்னு சொல்லி வந்து அறிவிச்சிருக்கான். அப்ப அன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து 5000 போடும் போது மக்களுக்கு வந்து நான் பெண்களுக்கு இவ்வளவு தரேன்னு வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் சொல்லும் போது அதெல்லாம் பிச்சை காசு, பிச்சை போடாதீங்க அப்படின்னு உருட்டின நாய்க்கு தானே இது. இப்ப 2500 ரூபா கொடுக்கும் ஃபயர் வர்றானுங்க. யாரை ஏமாத்துறாங்க? இல்ல மசுக்குட்டி, மகளிர் பேருந்தை பத்தி, அங்க மகளிர் உரிமை பேருந்தை பத்தி ஒரு மேடையில ஒரு பொண்ணு அவ்வளவு கொச்சையா பேசியிருக்கோம். ஓசி பஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல பேசியிருக்கோம். இப்ப நீ எந்த வாயில இப்ப வந்து இந்த திட்டத்தை நீ வந்து உனக்கேத்த மாதிரி மாத்தி சொல்ற? அப்ப அன்னைக்கு இதே கவர்மெண்ட் கொடுக்கும் போது இந்த திட்டத்தை நீ ஏன் மலிவுபடுத்தினா, அவ்வளவு அசிங்கமா பேசினா, ஆட்களை வச்சு ஏவி விட்ட? பரணி வணக்கம் கௌதம். இல்ல இன்னைக்கு கடைசியா சொன்ன, அதாவது என் குடும்ப பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதாவது சஃபர் ஆகுதுன்னு சொல்றது தான் ஒரு நியாயமான ஒரு தலைவனோட பேச்சா இருக்கும். ஆனா அவங்க அவளுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான்னா, இவங்களை இந்த மாதிரி சங்கீதா திட்ட சொன்னது அப்ப விஜய் தான். இப்படி எழுதுங்க, போஸ்ட் பண்ணுங்க, அவங்கள முடிஞ்ச அளவு தாக்குங்கன்னு சொன்னது அப்ப விஜய் தான். 100% இது உறுதியாயிருச்சு இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு அவரு மேடையில பேசியிருக்காரு. அப்ப அதை திட்டின ஐடி எல்லாமே டிவிக்கு சம்பந்தம் உள்ள அந்த ரூட்டுக்குள்ள இருக்குது ஐடி தான். இப்ப அது வெட்ட வெளிச்சமா ஆயிருச்சு. இன்னைக்கு ஒருத்தவன் போட்டிருக்கான், அந்த இதை மட்டும் கடைசி இதை மட்டும் கட் பண்ணி போட்டு ஓஜி பிரசன்னாவா யாரோ ஒருத்தன் போட்டிருக்கான், அண்ணன் இது கொடுத்துட்டாரு, கிளியரன்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு. எனக்கு புரியல. இன்னைக்கு கூட பெட்டிஷன் லீக்கேஜ் ஆயிருக்கு. அது இன்னைக்கு ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, எனக்கு அந்த வீட்டுல சம பங்கு இருக்கு. ஆனா என்னைய அந்த ஓஜி பிரசனா வந்து முந்தானத்தை முட்டு தான் கொடுத்தான், சரிங்களா ப்ரோ? முந்தானத்தை முட்டு தான் கொடுத்தான். அவன் என்ன சொல்றான், அன்னைக்கு என்ன சொன்னான், என்ன சொன்னான்னா, அவர் பெருசா என்ன வேணா பண்ணிட்டு போவாருங்க, நீங்க அதையே கேக்குறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் பாத்துட்டே இருக்கிறீங்க, நீங்க எல்லாத்துக்கும் பாத்துட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அந்த ஓஜி பிரசனாங்கிறவங்க. இல்ல நான் இப்பயும் சொல்றேன், பொது வெளியில ஒரு தலைவர் வந்து ராம்குமார் வந்து பேச சொல்ற மாதிரி எம்எல்ஏ சீட்டுக்கு எதிர்பார்க்கறாங்க, எதிர்ப்பு பதவி கொடுப்பாங்க, விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்குறாங்க. அதான் தலைமை எடுக்க மனசுலே கிடையாது. வெளிப்படையா சொல்லுவாங்க, இது எதிர்பார்க்கறானுங்க. நம்ம எதிர்த்து ஆப்போசிட் பண்ண பேசணும்னா நம்ம சீட்டு தர மாட்டாங்க, இது எந்த இதுவும் கிடைக்காது. நம்ம விட்டு கொடுத்தா ஏதோ கட்சியில பொறுப்பு கிடைக்கும், நம்ம சம்பாரிச்சுக்கலாம், அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதான்.
அப்புறம் முடிச்சிடறேன் எப்பா ஒரு நிமிஷம், சாரி பரணி, ஒரு நிமிஷம். எப்பா இந்த அக்காவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், தேவைப்பட்டா பொண்டாட்டியாவும் இருப்பேன்னு சொல்லி அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் டிஎம்ல அனுப்பி விடுங்கப்பா. ஏதாவது லிங்க் இருந்தா கூட அனுப்பி விடுங்கப்பா. இல்ல இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன் எடிட்டுக்கு இன்னைக்கு. தேவைப்படும். பொண்ணு ஒரு ஆண்டி சொல்லுது, எல்லா வீட்லயும் நடக்கிறதானுங்க, எல்லா வீட்லயும் இப்படியே நடந்துட்டு இருக்கு, என்ன இப்படி அசால்ட்டா பேசுறாங்க, அவன் வீட்டுல நடக்க மாட்டிருக்கா, அசால்ட்டா சொல்றான், எல்லா வீட்லயும் நடக்கிறதானுங்க அப்படிங்கிறான். சூர்யா, ஒரு நிமிஷம் இருங்க, யார் பேசுறது? நான் பேசிட்டு சூர்யா போயிடுறேன். பேசுறதா, பரணி ஒரு பேசுறதா, நிமிஷம் யார் பேசிட்டு பேசுறது? நான் இல்ல, அந்த அவர் பேசுறாரு, யார் இருந்தாலும் தெலுங்குல இருக்குல்ல. ஒரு நிமிஷம், சூர்யா தான். ஒரு நிமிஷம் மியூட் வரும் போட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. சூர்யா கொஞ்சம் கையை இந்த மைக்ல இருந்து இப்படி கையை வச்சு தான் பேசுறேன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துருங்க. ஒரு முறை கொச்ச 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 ஒரு முறை இதா கேக்குது, பிராஸா கேக்குது. இல்ல கபில, நான் முடிச்சுட்டு போயிடுறேன் கபில, முடிச்சிடுறேன். அது மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 திட்டமும் சொல்லியிருக்காங்க. அந்த 10 திட்டம் ஆல்ரெடி நடைமுறையில உள்ளது. நடைமுறை உள்ள திட்டத்தை அண்ணன் ஒன்றும் புதுசா ஒன்றும் அறிவிக்கல. மகளிர் உரிமை திட்டம் ஆல்ரெடி இருக்கு. அதை 500 ரூபா கூட்டி 60 வயது வரைக்கும்னா எனக்கு புரியல. அப்ப 60 வயசுக்கு மேல யாரும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரா? எனக்கு அது என்ன கான்செப்ட்னு தெரியல. 60 வயது வரைக்கும் சொல்லியிருக்காரு. அடுத்து குழந்தைகளுக்கு 1ஆவதுல இருந்து 12ஆம் படிக்கிற குழந்தைகளுக்கு 15,000 ரூபா கொடுத்துருவேன்னா, இங்க ஆல்ரெடி நடைமுறையில தான் இருக்கு. என்னன்னா 500 ரூபா 3ஆவது படிக்கிற குழந்தைகள் வந்து எல்லாருக்கும் மாதம், அதாவது ஆண்டுக்கு 500 ரூபா வழங்கக்கூடிய திட்டம் இருக்குதான் செய்யுது. அது எல்லா அந்த என்னாச்சு? இந்த வர அந்த திட்டம் ஆல்ரெடி இருக்குதான் செய்யுது. அதே போல இந்த பேருந்து, எல்லா பேருந்துலையும் பெண்கள் பயணம் செய்யலாம்ங்கிற திட்டம் வந்து அண்ணன் புதுசா சொன்னதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி லோக்கல் பஸ்ல எல்லாரும் பயணம் பண்ணலாம். ரூட் பஸ்ல தூக்கி பின்னாடி இந்த திட்டங்கள்லாம் பின்னாடி போடுங்க பரணி. முதல்ல இந்த பெண்கள் பாதுகாப்பு அண்ணனோட பர்சனல் அது தூக்கி முன்னாடி போடுங்க பரணி. அந்த வீடியோ அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே. சரி கேட்டா கபில, நான் மாதிரி அண்ணன் ஒன்று சொன்னார்ல, பட்டன் நமக்கு 2 மினிட்ஸ்ல ஆல்ரெடி ஆள் வந்துருவாங்க சொல்லி ஒரு கதை சொன்னார்ல. ஆல்ரெடி காவலன் ஆப் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி எஸ்ஓபி ஆப்லாம் சில டிஸ்ட்ரிக்ட்ல வச்சிருக்காங்க. எல்லா பஸ்லயும் எஸ்ஓஎஸ் பட்டனோட தான் இப்ப வர பஸ் எல்லாமே இருக்கு. எல்லாம் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா பஸ் சீட்டுக்கு மேலே இருக்கும் எஸ்ஓஎஸ் உடைய பட்டன். அண்ணன் இன்னைக்கு தான் பார்த்தாரா, இல்ல அண்ணனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலன்னு தெரியல. அண்ணன் புதுசா பேசுறாங்க. இவன் பஸ்ல போனா தெரியும், இந்த நாய் சொகுசா கார்ல போறான், எனக்கு பஸ்ல என்ன இருக்குன்னு தெரியும். ஏங்க இவன் பஸ்ல உட்காந்து இடிக்கிற கேஸ், புரியுதுங்களா? இவன்கிட்ட போயிட்டு நீங்க இந்த திட்டம் இப்ப அவன் என்ன எதிர்பார்க்கறானா, நீங்க உடனே பதிலுக்கு திமுக இந்த திட்டம் கொண்டு வந்தது, திமுக இந்த திட்டம் கொண்டு வந்து, அதிமுக இந்த திட்டம் கொண்டு வந்துன்னு இந்த சைடு நீங்க 2 பேரும் எடுத்து போடுவீங்க. அவன் என்ன பண்றான், நான் கேள்வி கேட்பேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களை பதில் சொல்ல வைக்கிறான். அதை பண்ணாதீங்க. அவன் என்ன திட்டம், நீங்க என்ன ஏங்க மகளிர் சுய உதவிக்குழு யார் கொண்டு வந்தானே இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மகளிருக்கும் தெரியும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி அதிகப்படுத்தினது யாரு, அந்த நிதியை ஓரளவுக்கு உள்ள கொண்டு வந்தது யாரு, எல்லாருக்குமே தெரியும். அதிமுக இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு திமுக வந்து முடியும், இல்லன்னா திமுக ஆரம்பிச்சு அடுத்து அதிமுக அப்கிரேட் பண்ணும். இவ்வளவுதான் மேட்ரு. இன்னைக்கு என்ன பேசணும்னா, ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா பாருங்க, சங்கீதா ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்றோம். அதான் நம்ம அது நான் அடுத்து வரேன். அதான் இப்ப நான் ஜிப்சி போட்டது இப்பதான் பார்த்தேன்னா. ஜிப்சி நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறத பாத்தீங்களா? ஜிப்சி இருக்காங்களோ பாத்துட்டேன். அது மட்டும் சீக்கிரம் அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஜிப்சி. அது வேற ஒண்ணும் இல்ல. தன்னுடைய ஒய்ஃப் பிள்ளைகளுடைய பிரச்சனைய ஒரு ஒருத்தே இல்லைன்னா எனக்கு புரியல. அப்ப 27 வருஷம் தன்னோட வாழ்ந்த மனைவியும் தான் பெற்று வளர்த்த குழந்தைகளும் ஒருத்தர் இல்லைன்னா, அப்ப அவர் யாருக்கு ஒருத்தர்? இப்ப இன்னைக்கு இதே போல தொண்டர்கள் நினைக்கிறீங்களா? ஒருத்தே இல்லைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்படி ஒரு மனுஷன் தானே அவன் ஒரு சாடிஸ். உண்மையா சொல்ல போனா குடும்பத்துல பிரச்சனை வரும், டிவோர்ஸ். அவரு ஒர்த் இல்லைன்னு சொன்னதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவரு பேசாத அவன் பேசாத இருக்கிற வரைக்கும் இருந்த வரைக்குமே அந்த சங்கீதாவி அவங்களையும் அவங்க குழந்தைங்களையும் அட்டாக் பண்ணானுங்க. இப்ப ஒர்த் இல்லைன்னு இப்ப என்னன்னா அதை பூஸ்டப்பா எடுத்துக்கிட்டு அண்ணனே அவங்களை திட்ட சொல்றாரு. அண்ணன் வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இனிமே நீங்க வந்து சங்கீதாவையும் அவங்க 2 குழந்தையும் எந்த அளவுக்கு வேணா அபியூஸ் பண்ணலான்ற மாதிரி இவனுங்க மாத்துறானுங்க. இப்ப நீங்க அந்த பிரசன்னான்ற வீட்டுக்கு அர்த்தத்தை பாருங்க. அண்ணன் ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீ இப்ப போட்டு அடி. நீ அண்ணனுக்கு எதிராக யாரு பேசினாலும் அடியாது. மனைவியா இருந்தாலும் அடி, குழந்தையா இருந்தாலும். நாளைக்கு அப்பா அம்மாவையும் இப்ப அவங்க வந்து வெளியே பேசுவாங்க. ஆல்ரெடி இப்ப அவங்க ஏதோ சாமியாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, அவங்க எங்கேயும் மீடியால பேசிடக்கூடாதுன்ட்டு அவங்க அப்பா அம்மாவை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான் சாமியாரோட கண்ட்ரோல்ல. இப்ப அந்த மாதிரி அவங்க வெளியே வந்து பேசினாலும் நாளைக்கு அப்பா அம்மாவையும் அடின்ற மாதிரி தான் இவன் தூண்டி விட்டுருக்கான். இப்ப நீங்க பாருங்களேன், இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து சங்கீதாவை இன்னும் எந்த அளவுக்கு மோசமான அபியூஸ் பண்ண ஆரம்பிப்பானுங்கன்னு மட்டும் பாருங்க. எனக்கு இதுல ஒருத்தர் எழுதியிருக்காங்க, சங்கீதாவுடைய அவிலோட்டை போட்டு அண்ணி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கன்னு. எனக்கு புரியல.
அண்ணி என்னடா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க? அண்ணி போட்டதுல உங்க அண்ணன் தானே எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரு. உங்க அண்ணன் தாண்டா கொடுமைப்படுத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெண்களை வீட்டுல எந்த அளவுக்கு ஒரு கணவன் செய்யக்கூடாத வேலையெல்லாம் உங்க அண்ணன் செஞ்சு வச்சிருக்கான். இதுல வந்து இவர் மகிழா நீதிமன்றம் வந்து ஆல்ரெடி மகிழா தான் நீதிமன்றம் இருக்கே, அதுக்கு புதுசா பேர் வச்சா போதுமா? நீதிமன்றம் ஆல்ரெடி இருக்கு. மகிழா நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கு, ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலையும். அண்ணன் வழக்கு அப்ப அந்த நீதிமன்றத்துல நடக்குமா? எனக்கு புரியல. இல்ல ப்ரோ, அண்ணன் இல்ல பேசி முடிங்க. இல்ல எனக்கு இவங்க ஏதோ புதுசா ஆனா சத்தியமா சொல்றேங்க, இவங்க தனி உலகத்துல வந்திருக்காங்க. இன்னைக்குதான் புது உலகமே இவங்க பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு லைவ்ல என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்களுக்கு, உண்மையை சொல்ல போனா. ப்ரோ இப்போ ஒரு ஆடியோ இது பண்றேன், ஸ்டேஜ்ல வச்சே வந்து விஜய் ஒரு லேடி வந்து சிறுபால் அடிச்சிருக்காங்க. அப்படியே பேசுங்க பாருங்க. அவர்களுடைய அன்பு, தியாகம், பொறுமை மற்றும் தைரியம் இந்த உலகத்தை முன்னேற்றுகிறது. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்களை வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண் மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். எனவே பெண்களின் முன்னேறு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம். விஜய் இது கேட்டுட்டு முழிக்கிறான் ஸ்டேஜ்லயே, ஐயோ நம்மள பேசுறாங்களே அப்படின்னு. உண்மைதானே அந்த லேடி பேசிச்சு, அதான் கபிலம் ப்ரோ சொன்னாப்ல. அப்பமே அது பேசும்போதே சொன்னாரு, உன்னதாண்டா செருப்பால அடிக்குது அப்படின்னு. கபிலன் வாட்ஸ்அப் பாருங்க. அத மாதிரி ப்ரோ, அந்த நம்ம அரசியல் ஐடிஸ் நீங்க வந்து திருப்பி வந்து அவன் வந்து சினிமால பண்ண டாக்டிக்ஸ்குள்ளேயே திருப்பியும் போய் உழுறீங்க. அவன் இப்படிதான் எல்லார் படத்தையும் டிஸ்கிரெடிட் பண்ணுவான், அவன் படம் ஓடவும் செய்யாது. கடைசியில பார்த்தாக்கா அவனுங்க ஒரு நம்பரை சொல்லிட்டு எல்லாரும் சுத்துவாங்க. இந்த மாதிரிதான் நடந்தது. அதனால வந்து அவன் ஒரு திட்டத்தை சொல்றான்ட்டு அதுக்குள்ளேயே போய் சிக்காதீங்க. திருப்பி வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. தற்குறி, பொண்டாட்டியை மதிக்காதவன், பொண்டாட்டியே வந்து காப்பாத்தாதவன், இதுலயே நில்லுங்க. இப்ப பொண்டாட்டி பொண்ணு இது ரொம்ப முக்கியம். பொண்டாட்டி பொண்ணை தான் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். பையனை கூட விட்டுருங்க. பொண்டாட்டி பொண்ணை பார்க்கல, பொண்டாட்டி பொண்ணை பார்க்க வக்க இல்லாதவன் அப்படிதான் சொல்லணும். நீ பெண்கள் பாதுகாப்பு என்ன எஸ்ஓஎஸ்? முதல்ல உன் பொண்ணுக்கு என்ன நடக்குது, என்ன படிக்குது, எங்க போகுது, எங்க வருதுன்னு உனக்கு தெரியுமா? பொண்டாட்டிக்கு முதல்ல நீ வீடு கொடுக்கலையே, அதே பாதுகாப்பு கொடுக்கணும்ல. கரெக்ட். இல்ல எனக்கு இன்னொரு டவுட். இப்ப இவன் போடுற கள்ளடொக்குக்கு துணை நிக்கிறானுங்களா இப்ப அவங்க கட்சியில இருக்க பெண்கள், இப்ப நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க கணவன்மார்கள் இந்த மாதிரி கள்ளடொக்கு போட்டாங்கன்னா இவங்களும் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகாம வந்து அது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரே வீட்டுல 2 குடும்பம் நடத்துவாங்களா? டிவிகேல இருக்க பெண்கள் கள்ளடொக்குக்கு வந்து ஆதரவா நிக்கிறீங்களா? இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்துட்டா உங்க கணவன்மார்கள் கள்ளடொக்கு போட்டா நீங்க அதை ஈஸியா எடுத்துப்பீங்களா? கள்ளடொக்க நார்மலைஸ் பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டுல கள்ளடொக்க வந்து உங்களோட கட்சி கொள்கையா நீங்க அறிவிப்பீங்களா? எனக்கு இதான் கேள்வியா இருக்கு. டிவிக்கு அறிக்கையில ஆட்சிக்கு வந்த பிறகு டிவிக்கு மகளிர் அணியோட கணவன்மார்கள் கள்ளடொக்கு போடுவதற்கு டிவிக்கு ஆதரவு அளிக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் அதை ஏத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்க கள்ளடொக்கு போடுறதை நீங்க நார்மலைஸ் பண்றீங்க. எனக்கு அது கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு கத்துறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா கள்ளடொக்கு போறது நார்மல், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் என் புருஷன் கள்ளடொக்கு போட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் எதுவும் சொல்ல மாட்டேன், விட்டுருவேன். நான் வந்து கேஸ் கொடுக்க மாட்டேன், நான் ஃபைல் பண்ண மாட்டேன், நான் நடுரோட்ல உட்காந்து ஐயோ அம்மான்னு கல்ல மாட்டேன், நான் கள்ளடொக்கு போறதுக்கு நானே வழி வகுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்கிறோம், நம்புறோம், உங்களுக்கு ஓட்டு போடுறோம். அது வந்து டிவிக்கு சார்ந்த பெண்களை தான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது எனக்கு என்னால ஏத்துக்க முடியல, என்ன மாதிரியான கொள்கை இதுன்றது புரியல. ஒண்ணு இதுக்கு பதில் சொல்லுங்க, இல்ல உங்க தலைவரை வந்து பேச சொல்லுங்க. விஜய் மட்டும் கள்ளடோக்கு போட்டா பரவாயில்ல, என் வீட்டுக்காரன் போட்டாலும் பரவாயில்ல, நான் டிவிக்கு போட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. ப்ரோ டிவிகே பெண்கள்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. இல்ல நான் கேக்குறது டிவிகே நோக்கி தான் கேட்கிறேன். இப்ப டிவிகே தலைவருக்கு அவரோட கொள்கைய அவரு வாழ்க்கைய வந்து பார்த்து தானே இவங்க வந்து அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. அப்ப ஒரு கட்சி தலைவன் கள்ளடொக்க போடுறதை ஆதரிக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க அண்ணன், தம்பி, அப்பா, உங்க கணவன்மார்கள், உங்க பிள்ளைகள் கள்ளடொக்கு போடுவதை நீங்க வந்து நார்மலைஸ் பண்ணுங்க. நீங்களே கள்ளடொக்குக்கு வந்து கதவு திறந்து விடுங்க. வேற வழி இல்ல. உங்களை இப்படிதான் கேட்க வேண்டிய கட்டாயமா இருக்கு. நீங்க ஒண்ணு நியாயத்தின் பக்கம் நின்று சங்கீதாவுக்கு வாய்ஸ் கொடுங்க, இல்ல கள்ளடொக்க நார்மலைஸ் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, ரோட்ல இறங்கி உங்க அறிக்கையில விடுங்க, கள்ளடொக்கு எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போராட்டம் பண்ணுங்க. நிறைய ரோடு இருக்கு. நீங்க இந்த வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல கவர்மெண்ட்ல வந்து நீங்க பர்மிஷன் கேளுங்க. கள்ளடொக்கு போடுவதற்கு உரிமை இல்லையா? கள்ளடொக்குவில் என்ன தவறு இருக்கிறது?
தமிழ்நாட்டில் இருக்கும் ஆண்களுக்கு இது கூட உரிமை இல்லையா? கள்ளடொக்கு வந்து எங்கள் உரிமை, டிவிகேவின் தர்மம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுங்க. இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல ஒரு டிராமா ஒன்று போடுவார் தலைவர், பாக்கியராஜும் தலைவரும் சேர்ந்து டிராமா ஒன்று போடுவாங்க. அப்போ வந்து தெனாலிராமன் வந்து கேட்பாரு, ராஜா கேரக்டர்ல இருக்கும்போது அப்போ வந்து கேட்பாங்க, ஒரு ஆண் வந்து 2 பெண்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் ஒன்று ராஜா காலத்தில் ஒன்று இருந்த மாதிரி. பதிலுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே சரி ஓகே ஜிப்சி இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தெனாலிராமன் போயிட்டு ஊரில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கெல்லாம் ஒன்றா வந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. என்னங்க, ஆண்கள் மட்டும்தான் 2 பெண்களை வைத்துக் கொள்ளலாமா? ஏன் பெண்கள் 2 ஆண்களை வைத்துக் கொள்ள கூடாதா? எங்களுக்கு அந்த சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க. உடனே பார்த்துட்டு ராஜா, ஐயோ ஒரு பொம்பளை வந்து 2 ஆம்பளை இருந்தால் அப்புறம் தகப்பனுக்கு என்ன பேர் வைப்பீங்க, என்ன இன்சியல் வைப்பீங்க, யார் அப்பான்னு கண்டுபிடிக்கிறது? இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு. என்ன தெனாலி ராமா, என்ன ஓவலியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போனே, ஆமாம் ராஜா, இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க, இந்த மாதிரி நடக்குது, இது எல்லாருக்கும் சம உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கருத்து. எப்போ? 1982. எதுக்கு? குழந்தைங்களுக்கு முன்னாடி இதை சொல்றது. ஏன்? ஒருத்தன் ஒருத்தியோட இருக்கிறது தான் கரெக்டு. அப்படி நீ இன்னும் பிடிக்கலன்னா அவங்ககிட்ட இருந்து மனமுறிவு பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் நீ வேற ஒரு துணையை தேடிக்கலாம். ஆனா இதை நீ முடிச்சுட்டு தான் அடுத்தது நீ போகணும். இருக்கும் போதே உனக்கு 2த்தையும் ஒரே நேரத்துல என்ன மாட்டு வண்டியா, குதிரை வண்டியா? ஒரே நேரத்துல 2 குதிரையை ஓட்டிட்டு போறது, 2 மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்ப இந்த இடத்துல பெண்கள் முன்னாடி வரணும். இது ஏதோ அரசியல்ப்பா, நமக்கு என்னப்பா இருந்துக்க. நாளைக்கு விஜய் ஃபேனா இருக்கிறவன் உன் வீட்டுல நாளைக்கு அதை பார்த்துட்டு அவன் இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு எங்க தளபதி வந்து 2 பேரை வச்சு சமாளிச்சாரு, அதே மாதிரி நாங்க பண்றதுல என்ன தப்புன்னு கேட்டானா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றது இப்ப சாதாரணமா தெரியும். உங்க வீட்டுல 16 வயசுல 17 வயசுல பையன் இருக்கிறான்னா அவன் மைண்ட்ல இப்ப என்ன இருக்கு? என்ன ப்ரோ தப்பு இல்ல டியூட். சி நம்ம டியூட்னு ஒரு படம் பார்த்தோம்ல, டியூட். ஆமா டியூட். இதுல என்ன நீங்க என்ன கல்ட்டுல இருக்கிறீங்க? கொஞ்சம் நீங்க மாடர்னுக்கு வாங்க, பூமர்த்தனமா இருக்காதீங்க டியூட். அவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது அவன் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து, நான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் துணைக்கு இன்னொரு ஆளை கூட்டு வந்துட்டுமான்னு கேட்டோம்னா சுருக்குன்னு இருக்கும். சுருக்குன்னு இருக்கும். என்ன, நான் வந்து போயிட்டு நான் அங்க போயிட்டு நான் இருந்துக்கிறேன், நீ வந்து கொஞ்சம் இந்த விளக்க மட்டும் பிடிச்சிட்டு வரியா அப்படின்னு கேட்டா அப்பதான் உரைக்கும். இல்ல கபிலன் ப்ரோ, வாங்க. ஆராசமா இருக்கு.